பெரிய பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வேட்டோஜியோ அமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்தில் நடத்தவே விடமாட்டோம் என்று சொன்ன காவல்துறை நன்றிக்கும் பென்ஷன் கிடைக்கும் போராடி உங்கள் இல்லங்களில் உங்களை நன்றி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கும் பென்ஷன் கிடைக்கும் வேட்டோஜியோ போராடி நாங்கள் சொல்ல விரும்புவது கொண்டிருக்கிறார். என்னை எல்லாம் அப்பா நினைக்கிறேன். அப்பா கொண்டிருக்கிறேன். கோவில் வந்தது வந்தது இதே மாவட்டத்தில் இதே இடத்தில் வெள்ளம் கரை ஓடிய போது மக்களை மீட்கிற பணியில் எனவேதான் 4 அமைச்சர்களை கொண்ட குழுவை அமைத்தீர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் வார்த்தையாக பார்த்து எழுதிய உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 309 நீங்களே பார்த்து எழுதியதுதானே? அதை கமிட்டி அந்த கமிட்டிக்கு 9 மாதம் பேசினார்கள். நம்முடைய மாண்புமிகு சொன்னார், கடந்த காலத்தில் கமிட்டிகள் அமைக்கப்பட்ட போது அவற்றை விமர்சித்தவர்கள் நாங்கள். யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். கமிட்டி தலையில் கல்லை தூக்கி போடுவதற்கும் எந்த வித்தியாசம்? நாங்கள் யாரு? திராவிட முன்னேற்ற. இன்றைக்கு நீங்கள் போட்டிருப்பது 9 மாத கால அவகாசம். 4 ஆண்டுகள் கழித்து 9 மாதங்கள் முடிகிறது. நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். மீண்டும் நம்புவதற்கு தயாராக இல்லை. 4 வார கால அவகாசம். இப்போ 4 வார கால அவகாசம் நேற்றைக்கு நீதிமன்றத்திலும் வந்தது. நான் ஒன்றை ஆட்சியாளர்களுக்கும் சரி அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2017 சட்டம் ஒரு நீதிமன்றம் தடை செய்தது. தடை மீறி நம்மீது என்ன நடந்தது?
நம்முடைய தலைமைச் செயலாளர் அன்றைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஐஏஎஸ் ஒத்துக்கொண்டாங்கல்ல. நீதிபதி என்ன கேட்டார்? தலைவர்கள் என்ன கேட்டார்? இந்த மாநிலத்திலேயே உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரி வந்திருக்கிறார், அவர் நீதிமன்றத்தில் ஒத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். நம்முடைய சீனியர் கவுன்சில் மரியாதைக்கு தோழர் எம்ஜிஆர் பிரசாத் பார்த்தார். நம்முடைய தலையசையில் சொல்லாட் என்று கேட்டார். அதற்கு பின்னால் தான் கிரிஜா வைத்தியநாதன் நீதிமன்றத்தின் அந்த வழக்கிற்கு பின்னால் தான் நாம் வாங்கினோம். தமிழ்நாட்டில் 85 தொடங்கி 88, 2003, 2016, 2017, 2019, 2021 ஆட்சியாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், வரலாற்றின் பக்கங்களை திருப்பி பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆசிரியர், அரசு ஊழியர் கோரிக்கைகளை நிராகரித்தவர்கள் ஆட்சியில் நீடித்ததாகவோ மீண்டும் வந்ததாகவோ தமிழ்நாட்டில் அழைக்கப்படுகிறார். நூற்றுக்கு 300 முறை சமூக நீதி பேசுகிறீர்கள், நூற்றுக்கு 300 முறை பேசுகிறீர்கள். எல்லா துறைகளும் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000 சம்பளம், MLHP என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸுக்கு 18,000 சம்பளம், 5,000 ரூபாய், 6,000 ரூபாய். நீங்கள் கண்டுபிடித்த கடைசி மாபெரும் கண்டுபிடிப்பு சத்துணவு திட்டத்தில் சமையலராக வேலை பார்க்க 3,000 ரூபாய் சம்பளம், 3,000 ரூபாய் மாதம் ஒன்று. இதுதான் சமூக நீதியா? அவுட் சோர்சிங் என்று வந்தால் அங்கே இடஒதுக்கீடு இருக்குமா? அவுட் சோர்சிங் நம்முடைய பேக்வர்ட் கிளாஸ், நம்முடைய ஷெட்யூல் கிளாஸ், நம்முடைய ஷெட்யூல் ட்ரைப் ஏதாவது இடஒதுக்கீடு இருக்குமா? இடஒதுக்கீடை முற்றிலும் குளிதோய்ந்து புதைக்கிற ஏற்பாடும் அதோடு இணைந்திருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறியாதா? இன்னொரு கோரிக்கை நாம் வைத்திருக்கிறோம். சாலை பணியாளர்களினுடைய 41 மாத காலத்தை ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்று எந்த கமிட்மெண்ட் கிடையாது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர்களினுடைய கோரிக்கைகள், கல்லூரி ஆசிரியர்களுக்கு CAS கிடையாது, புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ சம்பளம் உண்டு, அரியர் கிடையாது. பதவி உயர்வில் ஏராளமான ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்றைக்கு மாவட்ட தலைநகர்களில் லட்சோப லட்சம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. எனவேதான் 4 மந்திரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னாலும் முதல்வரோடு பேசிவிட்டேன், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று சொன்ன பின்னாலும் இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிற மாஸ் கேஷுவல் லீவ் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், கூட்டுறவுத்துறை அலுவலகங்கள், வணிக வரித்துறை அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என எல்லாம் இழுத்து பூட்டப்பட்டிருக்கிறது. இது ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற இறுதி எச்சரிக்கை. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடை அறிவிக்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் விளையாட்டு வேண்டாம், உங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் மீள கொண்டு வரப்படும், அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், சத்துணவு, அங்கன்வாடி, MRP எல்லா பிரிவுகளிலும் இருக்கக்கூடிய தொகுப்பூதியம், மதிப்பூதியம், எல்லோரும் காலமுறையற்ற வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் என்கிற அந்த உறுதியை மார்ச் 14 சட்டமன்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதனால் வரக்கூடிய எல்லா பின்விளைவுகளுக்கும் அது நாங்கள் விரும்பி நடத்துகிற போராட்டம் அல்ல, அது எங்கள் மீது திணிக்கப்பட்ட போராட்டம். எனவே அதன் மீது வரக்கூடிய எல்லா பாதிப்புகளுக்கும் ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற எச்சரிக்கையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு அமைச்சரவைக்கும், தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். உங்களுடைய தந்தையார் தான் சொன்னார், மிஞ்சினால் கெஞ்சுவான் என எண்ணி
அடக்குவது தற்காலிகமாக நீங்கள் தர்பார் நடத்தலாமே அன்றி அவன் எதற்கும் துணிந்து கிளம்பிவிட்டால் எரிமலையையே மத்தாப்பாய் கொடுக்குவார் என்று எங்களை பற்றிதான் சொன்னார். அந்த வரிகளோடு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.